ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இன்றைக்கி சனிக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னோடய பசங்களுக்கு சுட சுட இட்லி வச்சு, என்னோடய பெரிய பையனுக்கு நேற்று வச்ச தக்காளி சாம்பார் இருந்தது ஊற்றினேன். என்னோடய சின்ன பையன் இட்லி பொடி கேட்கவும் அவருக்கு இட்லி பொடி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தேன். 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்க. 2 பேர்த்துமே ஸ்கூல் ஆஃப் டேங்கிறனால பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட வச்சு அனுப்பிச்சி விட்டேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தக்காளி பழ சாம்பார், லஞ்சுக்கு லெமன் சாதம், ட்ரையாக இருந்ததுன்னா ரசம் ஊற்றி சாப்பிட்டுக்குவாங்கன்னு ரசமும் வச்சு கொடுத்து விட்டு அனுப்பிச்சி விட்டேன். ஒரு அடசு இட்லி தான் ஊற்றியிருந்தேன். எல்லோரும் சாப்பிட்டது போக ஒரு இட்லி தான் இருந்தது. அந்த இட்லியும் கொஞ்சம் லெமன் சாதமும் போட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். கொஞ்சமாக அவல் இருந்தது, அது சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலான்னு ஊற போட்டிருந்தேன். ஒரு 11 மணிக்காட்டம் அவலை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு நாட்டு சக்கரை கொஞ்சமாக போட்டுட்டு பால் மிக்ஸ் பண்ணி பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டேன். பசங்க வரத்துக்குள்ளே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காலையில் செஞ்ச எலுமிச்சம்பழ சாதம் இருந்தது. கொஞ்சமாக உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடலான்ட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக என்னோடய பசங்களும் ஸ்கூல் விட்டு வந்தாங்க. வந்த உடனே அவங்களுக்கு அவல் ரெடி பண்ணி கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடியாகவும் கொஞ்சம் நேரம் கழித்து லஞ்ச் சாப்பிட்டோம். நாங்கள் 3 பேருமே லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சும் சாப்பிட்டோம். உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செஞ்சேன்னா, உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு க்யூபாட்ட கட் பண்ணி எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், உப்பு போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணால் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடிங்க. இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக இருந்துச்சு. பசங்க கொஞ்சம் நேரம் தூங்கிட்டாங்க. ஒரு 4:30 காட்டம் எழுப்பிவிட்டு டீ போட்டு கொடுத்தேன். அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பாத்திரம் தேய்க்கலான் இருந்தேன். கரெக்டாக என்னோடய ஃப்ரெண்டும் அவங்களோட பையனும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் டீயை போட்டு கொடுத்து நானும் குடிச்சிட்டு 8:30 வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தோம். அவங்க கிளம்புனதுக்கப்புறம் தான் என்ன டின்னர் பண்ணலான்னு யோசிச்சுட்டு தேங்காய் சட்னி ஆட்டிடலாமான்னு பார்த்தா அப்புறம் காலையில் ஏதாவது செய்யணும். அதனால் ஒரே இதாக தக்காளி கடையல் பண்ணிட்டோம்னா நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அதையே வச்சுக்கலான்னு சேர்த்தியே தக்காளி கடையல் பண்ணிட்டேங்க. முறுமுறுன்னு தோசை சுட்டு தக்காளி கடையல் வச்சு எங்களோட டின்னரையும் சாப்பிட்டேங்க. இது தாங்க எங்களோட சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. குட் நைட்.